காலை 4 மணி. கிராமம் முழுவதும் இன்னும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க, வீதிகள் வெறிச்சோடி காணப்பட, காற்றின் மென்மையான சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு சிறிய வீட்டில் மட்டும் அந்த நாள் ஆரம்பமாகிவிடுகிறது. அந்த வீட்டில் மீனா எழுந்திருக்கிறாள். வயது 22. முகத்தில் சோர்விருந்தாலும் கண்களில் உறுதியான ஒளி. அவள் அமைதியாக குடத்தை எடுத்துக்கொண்டு தோளில் துண்டை போட்டுக் கொள்கிறாள். அம்மா, நான் வயலுக்கு போயிட்டு வர்றேன் என்று மெதுவாக சொல்லி தன்னுடைய வயலுக்கு கிளம்புறா. அவளுடைய உலகம் மிக எளிமையானது. அவ அம்மா 2 ஏக்கர் நிலம் மட்டும்தான். அதற்கும் மேலாக குடும்பத்தின் முழு பொறுப்பு. மீனா வயலுக்கு செல்கிறாள். காலை பனித்துளிகள் இன்னும் மண்ணில் படர்ந்திருக்கின்றன. அவள் காலடியில் மண் ஒட்டிக்கொள்ளும் உணர்வு. அது அவளுக்கு பரிச்சயமான உறவு. அவள் நீரை திறந்து வயலில் விடுகிறாள். அங்க இருந்த மண்ணை கையில் எடுத்து பார்த்து இப்படி சொன்னான், அடடா, இந்த முறை நிச்சயம் நம்ம வாழ்க்கை மாறும் என்று அவள் உள்ளத்தில் நம்பிக்கையோடு நினைக்கிறாள். அந்த நேரத்தில் அவளது தோழி காயத்ரி அங்கு வந்து, என்னதி மீனா, நீ தினமும் இவ்ளோ கஷ்டப்படுற, உனக்கு உண்மையிலேயே என்ன கிடைக்குது? நீ இப்படி கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அப்படிலாம் எதுவும் இல்லடி. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ எதிர்காலத்துல நம்ம நல்லா இருப்போம். நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க. அதே கிராமத்துல ஒரு பெரிய வீடு இருக்கு. அங்கே சரவணன் இருக்கிறான். நகரத்தில் படித்தவன். நல்ல வேலை வாய்ப்புகள் அவனுக்காக காத்திருக்கின்றன. ஆனா அவனோட மனம் மட்டும் கிராமத்தோடு இணைந்திருக்கிறது. என்னதான் சிட்டில படிச்சாலும் சரவணனுக்கு விவசாயம்தான் ரொம்ப பிடிக்கும். அவனது தந்தை ராமமூர்த்தி பெரிய நில உரிமையாளர். அந்த ஊரிலேயே மதிப்பும் செல்வாக்கும் கொண்டவர். பல ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கும் வளமானவர். அப்போ வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த சரவணன் கிட்ட கோவத்தோட கேட்டாரு, சரவணா, நான் சொல்றது கேளு. நகரத்துல நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளம், சுகமான வாழ்க்கை, எல்லா வசதிகளும் உண்டு. ஏன் இந்த கடினமான விவசாயத்துல உன் நேரத்தையும் உழைப்பையும் வீணாக்குற? நாளைக்கு உன் வாழ்க்கை எப்படி முன்னேறும் அப்படின்னு கோவத்தோட சொன்னாரு. ஆனாலும் உள்ளுக்குள்ள கவலையோட சரவணனோட எதிர்காலத்தை நினைச்சு கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கு சரவணன் அமைதியாக இப்படி சொன்னான், அப்பா, நம்ம மண்ணை விட்டுட்டு நான் எங்க போக முடியும்? இந்த மண்ணுல தான் நம்ம வேறு, நம்ம நினைவுகள், நம்ம வாழ்வு இருக்கு. அதை எப்படி நான் விட்டுட்டு போறது? இது ஒரு வேலை மட்டும் இல்லப்பா, இது நம்ம அடையாளம், நம்ம வாழ்க்கை, நம்ம மரபு. சரவணன் சொல்றத எதுவுமே காதுல வாங்காம கோபமா இருந்தாரு ராமமூர்த்தி. ஒரு நாள் காலை மீனா சைக்கிள்ல காய்கறிகளை எடுத்துட்டு சந்தைக்கு போனா. அப்போ வழியில ஒரு கல் இருந்துச்சு. அப்போ அவ சைக்கிள் அந்த கல்லுல மோதி கீழே விழுந்துட்டா. அவன் கொண்டு வந்த காய்கறிகள் எல்லாம் சிதறி போயிருச்சு. அந்த நேரத்துல சரவணன் அங்க வந்துடுறான். அவளை பார்த்த உடனே ஓடி வந்து அவனோட கைய நீட்டி, எழுந்துரு, இப்ப பரவாயில்லையா? உனக்கு ஏதாச்சும் அடிபட்டதா? அவளையா கேட்டா. மீனா கொஞ்சம் தயக்கத்தோட அவனை பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு இப்படி சொன்னான், ரொம்ப நன்றி, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்த காய்கறிகளை எடுத்தா. ஆனா அந்த ஒரு நொடி நேரம் நின்னது போல இருந்துச்சு. இருவரும் ஒருத்தர் பாக்குறாங்க, வார்த்தை எதுவும் இல்லாம. அந்த சந்திப்பு சாதாரணம் இல்ல, ஏதோ புதிய உணர்வு ஆரம்பம் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரவணன் அவளை கவனிக்க ஆரம்பிக்கிறான். அவ என்ன பண்றாளோன்னு சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிக்கிறான். மீனாவின் உழைப்பு, நேர்மை, தன்னம்பிக்கை இவைகளை பார்த்து அவனுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கிறது. அவளை பற்றி அவன் மனசுக்குள்ள நல்ல எண்ணம் வளருது. அவள் மீது அவனுக்கு ஒரு விதமான பாசம் வருது. ஒரு நாள் அவன் நேராக அவளிடம் பேச முடிவு பண்றான். தயக்கம் இல்லாம அவன் முன்னாடி நிக்கிறான். மீனா, உனக்கு விவசாயத்துல நல்ல அறிவு இருக்கு. சின்ன சின்ன விஷயத்த பார்த்து பார்த்து பண்ற. நாம இருவரும் சேர்ந்து இத வச்சு புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா? மீனா சிரிச்சுட்டே இப்படி சொன்னா,
எனக்கு கனவுகள் இருக்கு, ஆனா அதை நிறைவேற்றத்துக்கு வசதி தான் இல்ல. நீங்க என் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணீங்கன்னா நம்ம இந்த விவசாயத்தை பெரும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு போலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. மீனா சரவணன் கிட்ட சில ஐடியாஸ கொடுக்கறா. இயற்கை விவசாயம் பண்ணலாம், ரசாயனம் இல்லாம இயற்கையாக பயிர் வளர்ப்போம், இடைத்தரகர் இல்லாம நேரடியாக விக்கலாம், அதாவது நடுவுல யாரும் இல்லாம நாமே நேர வாங்குறவர்களுக்கு விற்கலாம். மீனாவோட இந்த ஐடியா சரவணனுக்கு ரொம்ப பிடிச்சது. இருவரும் சேர்ந்து நம்பிக்கையோட இயற்கை விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா கிராமத்துல சிலர் கேலி பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வேலைக்காகாது, இவங்க பண்ற இந்த விஷயம் சரியா போகாது, வெற்றியும் கிடைக்காது, இவங்க போடுற பணம் எல்லாம் நஷ்டமா போயிடும், கைக்கு எதுவும் வராதுன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனால் மீனாவும் சரவணனும் தங்களோட முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. இந்த செய்தி ராமமூர்த்தி ஐயாக்கு தெரிஞ்சிடுச்சு. அவரு கோவத்தோட சரவணன் கிட்ட, ஒரு பொண்ணோட வார்த்தை கேட்டு நீ வாழ்க்கையே ஆபத்துல போடுற, இதுவும் வாழ்க்கைக்கே ஆபத்து. சரவணன் எதுவும் பேசாம அமைதியா கோவப்படாம எதிர்த்து பேசாம இருந்தான். முகத்துல அமைதியும் நம்பிக்கையும் இருந்துச்சு. அப்போ அவனோட அப்பாவை பார்த்து இப்படி சொன்னான். அப்பா, மீனா எப்படி கஷ்டப்பட்டு வேலை பண்றான்னு கவனிச்சு பாருங்க. தினமும் எவ்வளவு முயற்சி பண்றா, சோர்வா இருந்தாலும் விடாம உழைக்கிறா, எந்த விஷயத்தையும் மனசார செய்து முடிக்கிறா. எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா மீனா எவ்வளவு உண்மையா நேர்மையா இருக்கான்னு உங்களுக்கே புரியும். நீங்க மீனாவை வெளியிலிருந்து மட்டும் பார்க்காதீங்க, அவள் செய்யற உழைப்ப நேராக பார்த்தீங்கன்னா அவளோட மதிப்பு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சரவணன் சொன்னான். ஆனா ராமசாமி சரவணன் சொல்றத கேட்காம கோபத்தோட உள்ள போயிட்டாரு. நாட்கள் அப்படியே கழிந்தது. முதல் சீசன் சரவணன் மீனா இருவரும் நம்பிக்கையோட இந்த முறை பயிர்கள் எல்லாமே நல்லா வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா காலம் சரியா அமையல. மழை சரியாக பெய்யாதனால பயிர்கள் மெதுவா வாட ஆரம்பிச்சது. இதை பார்த்த மீனா மனசு உடைந்து போய் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டே இப்படி சொன்னா. எல்லாமே என்னாலதான், இந்த நஷ்டத்துக்கெல்லாம் நான் தான் காரணம். இப்படி ஆகும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பரவாயில்ல விடு மீனா, இதுல உன்னோட தப்பு என்ன இருக்கு? இது தோல்வி இல்ல, இது முடிவும் இல்ல, நம்ம முன்னேற கற்றுக் கொடுக்கும் ஒரு அனுபவம். அடுத்த முறை நிச்சயமா நல்லா செய்யலாம் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தான். அவர்கள் மீண்டும் இயற்கை விவசாயத்தை முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா இந்த தடவை முன்கூட்டியே மழை நீர் சேமிப்பு பண்றது, நல்ல தரமான விதைகள் விதைக்கிறது, இன்டர்நெட் மூலமா டைரக்டா பயிர்களை விற்பனை பண்றதுன்னு பல முயற்சிகளை பண்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக திட்டமிட்டு தவறுகள் ஏதும் நடக்காத மாதிரி பாத்துக்கறாங்க. சில மாதங்கள் கழித்து அவர்களின் உழைப்பு வீண் போகல. பயிர்கள் எல்லாமே ரொம்ப அழகா வளர்ந்து வந்திருந்தது. அவங்களோட விற்பனையும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. கிராம மக்கள் எல்லாருமே இப்போ பாராட்ட ஆரம்பிச்சாங்க. முன்னாடி கேலி பண்ணினவங்க கூட இப்போ மீனா திறமையானவள், நல்ல உழைப்பாளின்னு பேச ஆரம்பிச்சாங்க. ராமமூர்த்தியும் மெதுவா மனம் மாறுறார். முன்னாடி இருந்த கோபம் சந்தேகம் எல்லாம் குறைஞ்சு மீனா மேல மரியாதை வந்தது. ஒரு நாள் அவர் மீனாவை கூப்பிட்டு, அம்மா மீனா, உன்னை போய் தப்பா நினைச்சிட்ட, என்ன மன்னிச்சிடுமா. நீ என்னோட மகளுக்கு சமம். இன்றிலிருந்து நீயும் என்னோட குடும்பத்துல ஒருத்தி அப்படின்னு சொன்னாரு. அப்போ சரவணா மீனா கிட்ட, மீனா, நீ ஏன் கூட இருந்தா என்னோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, அதனால நீ என்னோட வாழ்க்கை துணையா வருவியா? அந்த வார்த்தையை கேட்ட மீனாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. நான் எப்பவுமே உங்க பக்கத்துல இருந்தே வாழணும்னு ஆசைப்படுறேன் சரவணா. சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் ஒரு பெரிய இயற்கை பண்ணையை உருவாக்குகிறார்கள். நேரடி சந்தை அமைச்சு பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்கினார்கள். அது மட்டும் இல்லாம அவர்கள் கிராமத்தின் முன்னேற்றத்திற்கு காரணமாக இருந்தாங்க. அப்போ மீனா ஒரு நாள் சிரித்துக்கொண்டு இப்படி சொன்னா. விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டுமில்ல, அது வாழ்க்கையின் அடித்தளம். மண்ணை நம்பி உழைக்கும் மனிதன்
இயற்கையோடு நேரடியாக இணைந்திருப்பான். இந்த கதையிலிருந்து என்ன கத்துக்கிட்டோம்னா, விவசாயம் என்பது ஒரு தொழில் மட்டும் இல்லை, அது வாழ்க்கையின் அடித்தளம். விவசாயம் குறைவான மதிப்பில் பார்க்கப்படக்கூடாது, அதை முன்னேற்றுவது சமூகத்தின் பொறுப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விடி டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.